பெங்களூருவில் சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி அணி 2025ஆம் ஆண்டுக்கான IPL கோப்பையை வென்றது. பெங்களூருவில் விதான் சௌதா வழியாக சின்னசாமி ஸ்டேடியம் வரை வெற்றி பேரணி நடைபெற இருக்கிறது. மகேந்திரன், வெற்றி பேரணி நடைபெறுவதில் தாமதம் ஏற்படுமா இல்ல வெற்றி பேரணி நடைபெறுமா? விவரங்களை பகிரலாம். பெங்களூருவில் முன்னெடுக்கப்பட்ட வெற்றி பேரணியில் விதான் சௌதா அருகே கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பெங்களூருவில் சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி அணி 2025ஆம் ஆண்டுக்கான IPL கோப்பையை வென்றது. தற்போது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். பஞ்சாபுக்கு எதிரான இந்த போட்டியில் வென்று 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த கோப்பையை வென்றிருந்தது. இந்த கோப்பையை வென்ற நிலையில் பெங்களூருவில் ஒரு வெற்றி பேரணிக்கு திட்டமிட்டிருந்தனர். விதான் சௌஹானா மைதானத்திலிருந்து விதான் சௌஹானா பகுதியிலிருந்து சின்னசாமி மைதானம் வரை இந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியானது நடைபெறும். ரசிகர்கள் இந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியை கண்டுகளிக்கலாம் என்று ஆர்சிபி நிர்வாகம் சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் விராட் கோலி, ரஜத் பட்டியல் உள்ளிட்ட வீரர்களை காண்பதற்காகவும் இந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியில் பங்கெடுப்பதற்காகவும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் பெங்களூரு மட்டுமின்றி இந்த கர்நாடகா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த பகுதியில் கூடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில் கூட்ட நெரிசலானது கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. கடும் கூட்ட நெரிசலில் இதுவரை ஒரு பெண் உட்பட 8 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். மேலும் பலர் இந்த கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழக்கக்கூடிய ஒரு அச்சமானது நிலவுகிறது. தற்போது பாண்டியராஜன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜன், கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள சிவாஜி நகர் மருத்துவமனைக்கு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் வருகை புரிந்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பகிரலாம். 18வது IPL சீசன்ல பெங்களூரு அணி வெற்றி பெற்றதன் பிறகாக அவர்களுக்கான பாராட்டு விழா கர்நாடக அரசு மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் ஏற்பாடு என்பது ஆர்சிபி அணி நிர்வாகம் சார்பில் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் அங்கு ரசிகர்கள் முன்னிலையில் அந்த பாராட்டு நிகழ்ச்சி நடைபெறும். அவர்களுக்கான அந்த வெற்றி விழா கொண்டாடப்படுகிறது ஒரு அறிவிப்பு வந்தது. அதன் பிறகுதான் அந்த விதான் சௌதா வழியாக அவர்களுடைய அந்த வாகன பேரணிக்கான அனுமதி கொடுக்கப்பட்டு அதுக்கான அனுமதிதான் பெறப்பட்டிருந்தது. வாகன பேரணி நடத்துவதன் காரணமாக அதனை மேற்கொண்டு மட்டுமே அவர்கள் அந்த டிராபிக் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாகன பேரணி எந்த பகுதியில் நடைபெறுகிறதோ அந்த பகுதியில் மட்டுமே போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விதான் சௌதா என்று சொல்லப்படக்கூடிய கர்நாடக மாநிலத்தினுடைய சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலக அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியில் பெங்களூரு வீரர்களை அழைத்துச் சென்று முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இருவரும் அந்த பெங்களூரு ரசிகர்கள் முன்னிலையில் பெங்களூரு வீரர்களுக்கு ஒரு பாராட்டு நடத்துகிறார்கள். அவர்கள் மாலை அணிவிப்பது மற்றும் அவர்களுக்கு தலையில் வைப்பது மற்றும் பூங்கொட்டி கொடுத்து வரவேற்பது அவர்களுக்கான பாராட்டு நிகழ்வு என்பது நடைபெற்றது. அந்த விதான் சௌதாவில் ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பாராட்டு நடைபெறக்கூடிய பகுதியில் இருந்து கொஞ்சம் சற்று தூரத்தில் ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில் ரசிகர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது சின்னசாமி ஸ்டேடியம் முழுவதுமாக ரசிகர்கள் முழுவதும் இணைந்து விட்டார்கள். அதன் பிறகு இந்த விதான் சௌதாவிற்கு செல்வதா அல்லது சின்னசாமி ஸ்டேடியம் செல்வதா என அதற்கு 2 பகுதிகளில் இடைப்பட்ட பகுதிகளிலுமே ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கிறது. விதான் சௌதா பகுதியில் இருந்து சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி செல்ல முயற்சி செய்த ரசிகர்கள் முன்னே செல்ல போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் என்பது அந்த பகுதியில் தான் 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய கூட்டங்களும் ஒரே பகுதியில் சேர்ந்ததன் காரணமாக அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரைக்கும் ஒரு பெண் உட்பட 8 பேர் இறந்திருப்பதாக ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறது. 25க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடனும் மூச்சு திணறலுடனும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியான நிலையில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தார். இதை போன்று நடக்கக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே பல ஏற்பாடுகள் செய்திருந்தோம். ஆனால் விதிவிலக்காக இந்த சம்பவம் நடைபெற்று விட்டது எனவும் அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில முதலமைச்சர் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெங்களூரு ரசிகர்களை சென்று நேரடியாக சந்தித்து நலம் விசாரித்து வருவதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்கு முன்பு, அதாவது நேற்று நள்ளிரவு வெற்றி பெற்றார்கள். இன்று வெற்றி விழா, இன்று மாலை வெற்றி விழா என்கிற போது போக்குவரத்து மாற்றம் செய்வது, குறைந்த இடத்தில் எவ்வளவு ரசிகர்கள் கூடுவார்கள் என்பது முன்கூட்டி அறியப்படாமல் இருப்பது என்ற பல்வேறு கால சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு சவால்கள் இருக்கிறது. பெங்களூரு வெற்றி பெற்றுவிட்டது என்று தெரிந்த உடனேயே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் பெங்களூருக்கான வெற்றி விழாவில் கலந்து கொள்வதற்கான உற்சாக மூலில் இருந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்தும் இந்த வெற்றி விழாவில் கலந்து கொள்வதற்காக பல ரசிகர்கள் சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில அந்த இரண்டு வெவ்வேறு பெரிய கூட்டங்கள் ஒரே பகுதியை அதிக தெளிவுடன் செல்லும் பொழுது அந்த விதான் சௌதா பகுதியில் இருந்து சின்னசாமி ஸ்டேடியம் நோக்கி செல்ல முயற்சி செய்யும் போதும் அந்த டிஆர் பகுதியில் இருந்து வரக்கூடிய ரசிகர்களும்
சின்னசாமி ஸ்டேடியம் மற்றும் வீரசங்கா பகுதியை நோக்கி அவர்கள் வெளியே செல்ல முயற்சி செய்யும் போதும் இந்த கூட்டத்தில் நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. 8 பேர் உயிர் இருந்திருப்பதாக ஒரு தகவல் இன்னும் கிடைத்திருக்கிறது. தற்போது இந்த அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய சிகிச்சை எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களை நலம் விசாரிப்பதற்காக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் டி கே சிவகுமார் ஆகியோர் அங்கே சென்றிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. யுகன் சமுதா பகுதியில பெங்களூரு ரசிகர்கள் முன்னிலையில் அவர்களுக்கான அந்த பாராட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே 8 பேர் இறந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் சிக்கி இறந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களை சென்று சந்திப்பதற்காக துணை முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் மற்றும் முதலமைச்சர் சித்தராமையா ஆகியோர் அங்கே சென்றிருப்பதாக ஒரு தகவல் என்று வெளியாகி இருக்கிறது. தற்போது வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் குழுமி இருக்கக்கூடிய ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். பெங்களூருடைய வீரர்களை பார்ப்பதற்காகவும் அவர்கள் கையில் கொண்டு வரும் வெற்றி கோப்பையை பார்ப்பதற்காகவும் இங்க ஒரு பக்கம் இங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு பலியாகக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும், ஆனால் பெங்களூரு ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் அங்கே அந்த வெற்றி கோப்பையை காண வேண்டும், வெற்றி வீரர்களை காண வேண்டும் என்கின்ற உற்சாக மிகுதியில் அவர்கள் அங்கே ஆக்ரோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சற்று முன் மழை பெய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழை பெய்தது ஒரு காரணம், மேலும் அதிக அளவிலான குறைந்த இடத்தில் அதிக அளவிலான பொதுமக்கள் கூடுவது ஒரு காரணம், மேலும் ஒரே இடத்தில் அதிக செல்வடன் மக்கள் இருக்கும்போது அவர்களுக்கான ஆக்சிஜன் இல்லாமல் இருப்பது, மேலும் அவர்கள் எந்த வழியாக உள்ளே செல்ல வேண்டும், எந்த வழியாக வெளியே செல்ல வேண்டும் என்கின்ற முறையான தகவல்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாதது போன்ற பல்வேறு சூழல் காரணமாக இந்த கூட்ட நெரிசலில் தற்போது வரைக்கும் 8 பேர் சிக்கி பலியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களே கர்நாடகாவுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் சென்று நலன் விசாரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் வருவார்கள் என்பதற்காக ஏற்கனவே இதுபோன்ற எந்தவித அசம்பாவிதமும் நடத்தக்கூடாது, நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தெளிவாக திட்டமிட்டோம் என துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். மேலும் இந்த கூட்ட நெரிசல் என்பது ஏற்படுவதற்கான பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 இடங்கள்ல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக அனுமதி வாங்கியது என்பது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெறக்கூடிய அந்த வெற்றி விழா, அதில் ரசிகர்கள் கலந்து கொள்வதற்கு அனுமதி. பெங்களூரு ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 12,000 பேர் அமரக்கூடிய ஒரு ஸ்டேடியமாக இருக்கிறது. அங்கே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அங்கே நிறைவேற்றது. அதன் பிறகு வந்து வழிகடி வந்து ரசிகர்கள் விஜய் சாவுலா பகுதியில் திடீரென ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில், கர்நாடக மாநில அரசு சார்பில் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னிலையில் அங்கே விஜய் சாவுலா மைதானத்தில் ஆர்சிபியினுடைய மாலை அணிவித்து மலர் கொடுத்து அவர்களான மரியாதை பாராட்டு விழா ஆற்றுவதற்கான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது எப்படி திட்டமிடப்பட்டது என்றால், அந்த வாகன பேரணிக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் அதிக அளவிலான கூட்டம் குறைந்த இடத்துக்கு வந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறும். கூட்டம் ஒரே வாகனத்தை நோக்கி நடக்க முயற்சி செய்தால் அங்கு விபத்தில் ஏற்படுவோம், அவசர பாவங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறி அந்த வாகன பேரணிக்கான அனுமதியை மறுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு விஜயந்தகுலா பகுதியில் இந்த பாராட்டு விழா நடைபெறுகிறது. விஜயந்தகுலா பகுதியில் இருந்து வீரர்கள் செல்லக்கூடிய பகுதி அது அருகில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியம் செல்ல வேண்டும். அவர்கள் அதுமாதிரி செல்லும் போது அதிக அளவிலான மக்கள் கூட்டம் சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் விஜயந்தகுலா பகுதியை நோக்கி ஒரு கூட்டம் செல்கிறார்கள், சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி ஒரு கூட்டம் செல்கிறார்கள். 2 பகுதியில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் ஒரே இடத்தில் குவியும் போது அதிக செறிவு ஏற்படுகிறது. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிக அளவிலான மக்கள் இருக்கும்போது அங்கே அவர்கள் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, அவர்கள் மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கும்போது அவர்கள் ஏதாவது ஒரு பகுதியில் வெளியேற வேண்டும் என நினைப்பார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஏதாவது ஒரு வழியில் வெளியே செல்ல முடியும் என்றால் எந்த வழியில் செல்வது தெரியாது. ஒருவர் மீது ஒருவர் ஏறி குதித்து ஏதாவது ஒரு பகுதியில் வெளியேற வேண்டும், மூச்சு விட வேண்டும் என அவர்கள் முயற்சி செய்யும் போது இது போன்ற ஒரு அதுமாவில் அந்த பகுதியில் நடந்திருக்கிறது. ஆனாலும் ரசிகர்கள் உற்சாக மிகுதியின் காரணமாக 10 அடி இருக்கக்கூடிய சுவத்தின் மீது முள்ளுக்கம்பி இருந்தாலும் அந்த முள்ளுக்கம்பியை தாண்டி அவர்கள் குறித்து மைதானத்திற்குள்ளேயோ விஜயசங்கா பகுதியில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அங்கே மயங்கி கிடப்பவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் காவல்துறையினர் அவர்களுக்கு சிபிஆர் செயற்கை சுவாசம் முறையின் மூலமாக அவர்களுக்கான முதலுதவியை செய்கிறார்கள். உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்பதற்காக ஆம்புலன்ஸ்லையும் உள்ளே அழைத்து வருகிறார்கள். ஆனாலும் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான், அந்த விஜயந்தகுலா சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தான் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படாத அளவிற்கு பிரதான போக்குவரத்து வழித்தடமாகவும் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் வாகன பேரணிக்கான அனுமதி மறுக்கப்பட்டு கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருக்கிறது. போக்குவரத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. ஆனால் ஒரே இடத்தில் ஒரு கூட்டத்தை அனுமதித்தது என்பது அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஒரு தவறுதலாக பார்க்கப்படுகிறது. ஒரு கூட்டம் இப்போது வரப்போகிறது, இப்போது பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் கூட்டத்தை அனுமதித்தால் அசாமதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது அவர்கள் முன்கூட்டியே தெரிவித்திருக்க வேண்டும். ஆனாலும் நேற்று இரவு 11 மணிக்கு தான் பெங்களூரு வெற்றி பெறுவது என்பது தெரியும். இரவோடு இரவாக ஒரு வெற்றி விழாவை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த வெற்றி விழாவில் எவ்வளவு கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது முன்கூட்டியே அவர்களுக்கு தெரியாது. அது ஒரு சவாலான விஷயம். ஆனாலும் இது போன்ற சூழல்ல விஜயந்தகுலா பகுதிகளில் ஒரு பாராட்டு விழா, சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சி என 2 இடங்களில் நிகழ்ச்சியை வைத்திருப்பது, மேலும் பெங்களூரு ரசிகர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பை விடுப்பது என்பது இந்த கூட்டம் அதிகமாக ஏற்பதற்காக காரணமாக சொல்லப்படுகிறது.
குறிப்பாக விதன்சௌதா பகுதி, பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரப்பு, அதாவது எம்டி லேண்ட் என்பது அதிகமாக கிடையாது. தூங்கலான பகுதிகள், சாலையின் ஓரங்களில் இருந்து வீடுகள், கட்டிடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. அந்த இடங்களில் அதிக அளவிலான மக்கள் கூடும்போது இது போன்ற விபத்துகள் ஏற்படும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே கணித்திருக்க வேண்டும். அதிகாரப்பூர்வமான அழைப்பினை விடுத்திருந்தாலும் அவர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டிருக்க வேண்டும். எந்த பகுதியில் உள்ளே வர வேண்டும், எந்த பகுதியில் செல்ல வேண்டும், விதன்சௌதா பகுதியில் செல்லக்கூடிய ரசிகர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவா இருக்க வேண்டும், சின்னசாமி ஸ்டேடியத்தில் உள்ளே செல்லக்கூடிய ரசிகர்கள் எண்ணிக்கை எவ்வளவா இருக்க வேண்டும், இது எல்லாத்தையும் முன்கூட்டியே கணித்திருந்தால் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்காது. இருந்தாலும் இந்த அசம்பாவிதம் தற்போது நிகழ்ந்ததற்கான காரணம், 2 பக்கங்களில் வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரே இடத்தில் செறிவுடன் சேர்ந்து செல்லும் பொழுது அங்கே அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் செல்ல முயற்சிக்கிறார்கள். ஒவ்வொரு மீது ஏறி குதித்து மைதானத்திற்குள் உள்ளே செல்ல முயற்சிக்கிறார்கள். பெங்களூரு ரசிகர்கள் அனைவருமே பெங்களூரு வீரர்களை பார்ப்பதற்காக உற்சாக முதிரிகளாக உள்ளே செல்ல முயற்சிக்கிறார்கள். அந்த IPL வெற்றி கோப்பையை காண வேண்டும் என்கின்ற உற்சாக முதிரின் காரணமாக அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயம் நோக்கி செல்ல முயற்சிக்கும் பொழுது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு தற்போது ஒரு பெண் கூட 8 பேர் உயிரிழந்து இருக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் 25க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுவாச காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் நேரடியாக சென்று அவர்கள் அவர்களுடைய நலன் தெரிவித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் கட்டுக்கடங்காக கூட்டம் இருக்கிறது. அதே நேரத்தில் சற்று ஒரு 6 மணி நேரத்திற்கு முன்பாக பெங்களூரு அந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நிலைமை என்பது தற்போது வரைக்கும் கட்டுக்குள்ளது. அதிக அளவிலான கூட்டம் பெரிய மிக்க இடங்கள்ல, அதாவது குறுகிய இடங்கள்ல அதுக்கு கட்டுக்கடங்காத கூட்டமாக பல்லாயிரக்கணக்கானோர் பெங்களூரு அதனுடைய வெற்றி விழாவில் பங்கேற்பதற்காக செல்லும் காரணமாக அங்கு பெரிய அசம்பாவிதம் என்பது நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.